வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் செந்தில் முனிசிபல் அக்கௌண்டன்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பிஎஃப்எம்எஸில் எப்படி ஹோல்டிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஹோல்டிங் அக்கௌண்ட்டை ஸ்கீம்ஸில், அதாவது மை ஸ்கீம்ஸில் இதில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஏற்கனவே அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. அதை வேணால் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா ஆப்ரேட்டர் லாகின் ஐடியில் லாகின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி இதில் மிஸ்லினியஸ் டிடக்ஷன் ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு இதில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஹோல்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது போய் கொடுத்திங்கன்னா இதில் வரும். இப்போ இது வேறு ஒரு ஊருது டீட்டெயில்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அவர் எப்போ மாற்றிருக்கிறாரு, பணம் போட்டது, அதாவது நாம் எப்போ பேமெண்ட் கொடுத்தோமோ அந்த டேட் வேணும். அந்த டேட் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இது ஸ்கீம் TN 260. இது மாதிரி எந்த ஸ்கீம் உங்களுக்கு இது பண்ணணுமோ அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பெனிஃபிஷியரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்லோவாக இருக்குது. பெனிஃபிஷியரி டைப் பார்த்திங்கன்னா இதில் தான் இந்த இன்கம் டேக்ஸ் செலக்ட் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டேட்டு, இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3வது மாதத்துலேருந்து போடாமல் ஏதோ வச்சுருக்காங்க. அந்த 3வது மாதம் 25/3 பில்லு போட்டதாக சொன்னார். அதே மாதிரி இந்த 25/3 போடுறோம். 25/3 போட்ட உடனே போட்டுட்டு இதில் மாடியூல் எக்ஸ்பெண்டிச்சர் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுன்னா, இப்போ அந்த ப்ராசஸிங் முடிஞ்சு நமக்கு அந்த டேட்டில் அவங்க இன்கம் டேக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஆனால் இந்த டேட்டு தான் ரொம்ப முக்கியமானது. அந்த டேட் 1 வீக் அப்படி கூட நம்ம டிஃப்ரென்ஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நமக்கு அது டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால ப்ராசஸிங்கில் இருக்குது. ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், அதில் நமக்கு இன்கம் டேக்ஸு இது வந்துருச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹோல்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ஹோல்டிங் அக்கௌண்ட் கிளிக் பண்ண உடனே இதில் என்ன ஆகும்னா, அந்த ஹோல்டிங் அக்கௌண்ட் நம்பர் இருந்ததுன்னா டிஸ்பிளே பண்ணி காமிக்கும், இல்லைன்னா நமக்கு காமிக்காது. இப்போ இவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா என்ன இதுன்னு டீட்டெயில்ஸ் தெரியல. தெரிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு அது டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். அந்த ஹோல்டிங் அக்கௌண்ட்டு வருதான்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் அக்கௌண்ட்டு டு அக்கௌண்ட்டு பாருங்கள் பிளாங்காக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் இன்னும் அந்த ஹோல்டிங் அக்கௌண்ட்டு இவர் ரிஜிஸ்டர் பண்ணல. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஹோல்டிங் அக்கௌண்ட் நம்பர் இதில் வந்துட்டுருக்கும். இதில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் அடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா போதும். அது சரி, அது என்ன ஆகுன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர்னால் ஹோல்டிங் அக்கௌண்ட்டுக்கு சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நாம் அப்ரூவர் ஐடியில் போயிட்டு அப்ரூவ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு பிபிஏ, ஏற்கனவே பிபிஏ டிஸ்பிளே ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிபிஏ டவுன்லோட் ஆகிடும். அதில் கமிஷனில் சைன் வாங்கி நீங்கள் அந்த பேங்க்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய ஹோல்டிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஹோல்டிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் செக்கு மூலிமா நீங்கள் இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் செக்கு வெட்டி நீங்கள் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு சலான் போட்டு நீங்கள் பணம் கட்டிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.